ரித்திகாவினாலும் நண்பர்களாலும் அவமானம் அடைந்த ஹரிஷ், கூடிய சீக்கிரம் நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்ப போறேன். நீங்க எல்லாம் என்னை பிரமிச்சு பார்க்க போற நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல என்றபடி மனதில் சபதமேற்றபடி அங்கிருந்து கிளம்ப முயல, அதற்குள் அங்கு வந்த அவனது நண்பன் நிக்கில் ஹரிஷை இழுத்துச் சென்று ஒரு ஓரத்தில் அமர்கிறார்கள். ரித்திகா மாதிரி பொண்ணுங்கெல்லாம் நம்ம ரெஞ்சுக்கு ஓவரா தெரியல, எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட வம்பு என்று அட்வைஸ் பண்ண, அஜயுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்த ரித்திகாவை வெறுப்புடன் பார்த்து கடுப்பாகிறான் ஹரிஷ். அதற்குள் டிஜே பாடல்களை பிளே செய்ய ஆரம்பிக்க, அனைவரும் பார்ட்டியில் திளைத்து ஆடத் துவங்க ரித்திகாவையும் ஆட அழைக்கின்றனர். முதலில் பிகு செய்து தயங்கிய ரித்திகா பின் அவர்களுடன் சேர்ந்து ஆட, அவளின் கவர்ச்சியான அந்த ஆட்டம் அனைத்து ஆண்களின் கண்களையும் மெய்மறக்கச் செய்கிறது. பார்ட்டி முடிந்து அனைவரும் கிளம்ப ஆரம்பிக்கின்றனர். அருகிலிருந்த நண்பர்கள் ரித்திகாவை டிராப் செய்ய காஸ்ட்லியான கார்களுடன் போட்டி போட, அவர்களை ஜஸ்ட் லைக் தட் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவளது காரில் ஏறி கிளம்புகிறாள். ஓயிலாக காரில் சென்ற ரித்திகாவை கண்ட நிக்கில், உண்மையிலே ரித்திகா ரொம்ப அழகுதான், அவளுக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணுது என்கிறான். அதை கேட்ட ஹரிஷ் புன்னகைக்க அதன் அர்த்தம் புரியாமல் முழிக்கிறான் நிக்கில். அழகா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், மனுஷங்களை மதிக்க தெரியலையே, ஆணவத்துல அந்த அழகு மறைஞ்சு போயிடுது என்று நினைத்த ஹரிஷிற்கு தன் மனைவி சந்தனாவின் ஞாபகம் வந்தது. சந்தனா எவ்வளவு அழகா இருந்தாலும் அவகிட்ட அதை பத்தின திமிர் கொஞ்சம் கூட இருக்காது என்று சந்தனாவின் நினைவில் மூழ்குகிறான். அதை உணர்ந்தவன் போல் சந்தனா அவனுக்கு போன் செய்ய, இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள போன் பண்ணிட்டா என ஆச்சரியப்படுகிறான். இரவு ஃபேமிலி கெட் டுகெதரை ஞாபகப்படுத்திய சந்தனா தயாராகி இருக்குமாறு அவனை அறிவுறுத்துகிறாள். ஹரிஷ் தனது பைக்கில் கிளம்ப, அவன் பைக்கை கண்டு அனைவரும் நக்கலாக கேலி பேசி சிரிக்கின்றனர். அதை கேட்ட ஹரிஷ் தனது கோபத்தை வேகத்தில் காட்டுகிறான். அதே நேரம் அலுவலகத்தில் சந்தனா தனது அறையிலிருந்து வெளியே வர, அவளை எதிர்நோக்கி கிஃப்ட் பாக்ஸுடன் ஒருவன் வந்து, எங்க பாஸ் இந்த கிஃப்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று கொடுக்கிறான். அதை வாங்கியபடியே, யார் உங்க பாஸ் என்று கேட்க, சாரி மேடம், அதை சொல்ல எனக்கு உரிமை இல்லை என்று அமைதியாகிறான். அதற்குள் சந்தனாவின் உதவியாளர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு கிஃப்டை திறந்து பார்க்க சொல்லி உற்சாகமூட்டி ஆர்வமாக சந்தனாவும் திறந்து பார்க்கிறாள். அதில் இருப்பது ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ். அது அவள் மிகவும் ஆசைப்பட்ட ஒன்று. ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸை யார் வாங்கி அனுப்பியிருப்பாங்க என்று குழம்புகிறாள். ஒருவேளை அசோக்காக இருக்குமோ, அவன் மொத்த சொத்தை வித்து இதை வாங்கியிருப்பானோ என்று நினைத்த சந்தனாவிற்கு அவன் மேல் ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் உருவாகியது. ஃபேமிலி கெட் டுகெதருக்கு இந்த நெக்லஸை போட்டுட்டு போனா அங்க இருக்கிற எல்லார் கண்ணும் ஏமலதான் இருக்கும், அத்தனை பேரும் பொறாமையில துடிக்க போறாங்க என்று பெருமையாக தன்னை உணர்கிறாள் சந்தனா. என்னவாக உடையணிவது என்று குழம்பிய ஹரிஷ் ஒவ்வொரு கடையாக தேடி பார்த்தும் அவனை ஏதும் கவரவில்லை. பின் தன் சித்தப்பாவின் உதவியாளரை அழைத்து தன் நிலையை சொல்ல, அவன் அரை மணி நேரத்தில் ஒரு சிம்பிளான ஆனால் அழகான தோற்றமுடைய ஒரு சூட்டை அனுப்பி வைக்கிறான். வீட்டிற்கு வந்த ஹரிஷ் நெக்லஸை அணிந்து கண்ணாடியில் தன்னை ரசித்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்க்கிறான். நம்ம கொடுத்த இந்த கிஃப்ட் சந்தனாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலயே, அவர் சங்கு கழுத்துக்கு நெக்லஸ் அவ்வளோ அழகா இருக்கு என்று நினைத்த ஹரிஷை கவனிக்கிறாள் சந்தனா. அதுவரை உற்சாகமாக உணர்ந்த அவளின் முகம் சாதாரணமாகிறது. ஹரிஷை கண்டுகொள்ளாதது போல் அவள் தனது உடைகளை தயார் செய்து கொண்டிருக்க, அவள் ஏதோ தன் மேல் கோபமாக இருப்பதை உணர்ந்த ஹரிஷ், நான் உனக்காக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மகாராணியாக்க போறேன், நாளிலிருந்து வேற ஒரு ஹரிஷை நீ பார்க்க போற என்று மனதில் நினைத்தபடி அந்த அறையை விட்டு வெளியே வருகிறான். அவன் இன்னும் தயாராகாததை பார்த்த திலகா, இதான் உன் ட்ரெஸ்ஸா, சீக்கிரம் மாத்திட்டு கிளம்பி வா, 5 மினிட்ஸ்ல இங்கிருந்து கிளம்பணும் என்று கடுகடுக்க அறைக்கு சென்று உடையை மாற்றி வருகிறான் ஹரிஷ். அவனை கண்ட திலகா, பரவாயில்ல நல்லாதான் இருக்க என்று சொல்ல, சந்தனாவும் அவனை கவனிக்கிறாள். அவனின் தோற்றத்தைக் கண்டு அவள் இறுக்கம் மெல்ல தளர்ந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் கிளம்புகிறாள். ஹரிஷ் காரை ஓட்ட மூவரும் கெட் டுகெதர் நடக்கும் அந்த மாளிகைக்கு வந்து சேர்க்கின்றனர். அந்த பார்க்கிங் ஏரியா மட்டும் ஏதோ சொகுசு கார் கண்காட்சி போல் காட்சி அளிக்கிறது. அங்கு வந்திருந்த அனைவருக்கும் சந்தனாவையும் திலகாவையும் தெரிந்திருந்தாலும் பின்னால் வந்த ஹரிஷை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவனை அறிந்திருந்த கசின் கார்த்தி அங்கிருந்தான். எங்கு ஹரிஷை கண்டாலும் அவனை கேலி செய்து ஓட்டாமல் அவனுக்கு தூக்கம் வராது. அதை போலவே இங்கு அவனை கண்டதும் முகமலர்ந்து வரவேற்கிறான். பின் வழக்கம் போல், இந்த ட்ரெஸ்ஸை எங்கேயோ பார்த்துருக்கேன், காரில் வர வழியில பிளாட்ஃபார்ம்ல 100-200ன்னு வித்துட்டு இருந்தாங்க என்று சத்தமாக கிண்டலடிக்க அனைவரின் கண்களும் ஹரிஷின் மேல் கேவலமாக பாய்கிறது. அதை சந்தனாவும் உணர்கிறாள். உண்மையாக சொல்ல போனால் அவளின் குடும்ப நிகழ்வுகளுக்கு ஹரிஷை அழைத்து வருவதில் விருப்பமே இருந்ததில்லை. ஆனால் அவளுக்கு வேறு வழியும் இல்லை. ஏனெனில் குடும்ப நபர்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. தொடர்ந்து கார்த்திக் சந்தனாவிடம் வந்து, ஹரிஷ் தான் ஏதாவது முட்டாள்தனமா செய்வான்னா, உனக்கு என்னாச்சு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன 5000-6000 இருக்குமா, ஏன் இப்படி கேவலமா ட்ரெஸ் பண்ற, இங்க பாரு, நான் போட்டிருக்கிறது இந்தியாவிலேயே ஃபேமஸ் டிசைனர் ரெடி பண்ணி கொடுத்தது, வேலை என்ன தெரியுமா,
2 லட்சம் என்க அனைவரும் வாயை பிளந்து அவனை பார்க்கின்றனர். கூடவே ஹரிஷை கேவலமாக பார்க்கின்றனர். அவனின் உடல் மொழியும் பேச்சும் சந்தனாவை மிகவும் எரிச்சல் படுத்தியது. அவளின் நிலையை உணர்ந்த ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் ஹரிஷின் உண்மையான பலம் தெரியாத கார்த்திக்கிற்கு பாவம் ஒரு பெரிய ஆப்பு காத்து கொண்டிருந்தது. தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.